எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லோரும் கவனமாக இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக எங்களுக்கு ஈரானில் நடக்க வேண்டிய முக்கியமான அப்ஜெக்டிவ்களை எல்லாம் நாங்கள் மீட்டுட்டோம். ஸோ இனிமேல் நாங்கள் ஈரானுடைய வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போகிறோம், நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் சொல்கிறார். ஸோ இவர் இப்படி சொல்லியிருக்கிறதுனால திடீர்னு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டும் வரலாம். அல்லது நான் எங்கே அப்படி சொன்னேன், நான் சொன்னேனா நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லி அப்படியே திருப்பி விடலாம். ஸோ மிக முக்கியமான சென்டர் பாயிண்டில் இப்போ மறுபடியும் ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்திருக்கோம். இனி மறுபடியும் அடுத்த வாரங்களில் ஒரு 1000-2000 பாயிண்ட் நிஃப்டி மேலேயோ கீழேயோ வருமா அப்படின்றதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே ட்ரம்ப் அவர்கள் எதுவும் சொல்லி நடக்கலை அப்படின்னாலும் இனி இந்த மாதமே இந்த ஃபைனான்ஷியல் இயரே முடிஞ்சு ஏப்ரல் மாதம் தொடங்குனே நம்மளுக வரிசையாக கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்குங்க காத்துக்கிட்டு இருக்கோம்? ஒன்றா நம்மளுடைய பங்குகள் பெருசாக ஏறணும் அல்லது பெருசாக இறங்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு எதுவும் அடுத்த வாரத்தில் எடுபடலினாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு Q4 ரிசல்ட்ஸே நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்துடும். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஐடிசி ஒரு சாதனை பண்ணியிருக்கு தெரியுங்களா அப்படிங்கிறார். என்னங்க சாதனைனா, அது 300க்கு கீழே சாதனை படைச்சிருக்குங்க. ஆனாலும் நான் விடாமல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் இன்னொரு 2 வருஷம் கண்ணை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துருக்க போகிறேன். அவன் எப்பாவது மேலே வர்றப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. சமீபத்தில் இந்த ஐடிசி அப்படின்ற பங்குகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026லேருந்து மொத்தமாக ஒரு 10% மூவ்மெண்ட்டுக்கு இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் அப்படின்றது கடந்த 3 மாதத்தில் பண்ணியிருக்கான். இன்னும் இந்த 2026 முடியறதுக்கு இன்னொரு 10 மாதங்கள் இருக்குது. இனி இந்த பங்கினுடைய விலை எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும், மறுபடியும் அந்த 10%க்குள்ளேயே ஆடுமா அல்லது பெருசாக இன்னும் புதிய சாதனை? நான் 500 ரூபாயிலிருந்து 299 வந்த சாதனை இல்லை, நான் பாரு 200 போகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது 200 இது போகுமா அல்லது திரும்பி 500 வருமா என்னன்றது யாருக்கும் தெரியல. ஸோ தற்போதைக்கு இந்த 2026 இதனுடைய சாதனை என்னவாக இருக்குன்னா, 10% இறங்கியது, 10% ஏறியது, மறுபடியும் 10% இறங்கியிருக்கிறது தற்போதைய சாதனையாக இருக்குது. ஒரு நண்பர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல, இது 500 இருக்கையில் ஒரு கொஞ்சோண்டு கீழே இறங்கி 450-460 வந்துட்டு இருக்கப்ப வந்துட்டு போகுது, நான்லாம் 375 வாங்கியிருக்கேன், முடிஞ்சால் தொட்டு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ நல்லா தான் இருந்தான், 375 தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தது, டேக்ஸை உயர்த்துகிறார்கள் அப்படின்ட்டு. அப்போ ஒரு 25% பக்கம் உளுந்தவனால இன்னும் எந்திரிக்கவே முடியல. ஸோ வாடா முடிஞ்சா என் ஏரியாவுக்கு வாடுறா, என்னை தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இந்த ஐடிசி ஷேர் அவரை தொட்டு பார்த்துடுச்சு 299. அதனால தான் நண்பர்களே நிறைய பேர் லாபத்தை அப்பப்போ புக் பண்ணிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த NMDC அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தில் ஒரு 50-60 ரேஞ்சில் போய் விழுந்திருந்தான். இப்போ 80 என்பது அவன் 2024 இருந்த லெவல். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இங்கே வாங்கியிருக்கிறது ஒன்றா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கு, இல்லைன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்பது போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி சமீபத்தில் கீழிருந்து மேலே ஏறின பங்குகள், இப்போ NMDCயில் இந்த மாதிரி வருத்தத்தில் இருந்திருப்பாங்க, மறுபடியும் ரெக்கவரி ஆகி லாபத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுத்த இன்னொரு பங்கு சமீபத்தில் யார் அப்படின்னா இந்த BHEL அப்படின்ற பங்கு. அதில் தற்போது என்ன நடந்திருக்கு, எப்போ அனலிஸ்ட் என்னையா கணக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பங்கு, இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய்க்கு கீழே 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஏதோ அனலிஸ்ட்டுகள்லாம் சில அனலிஸ்ட்டு குண்டை தூக்கி போடுற மாதிரி இதெல்லாம் ஒரு வேளை 30-40 ரூபா போகுமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் வேறு சில அனலிஸ்ட்டு இது 100 ரூபாயை தாண்டும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா, மேல் நோக்கி ஏறும்னு சொன்ன அனலிஸ்ட்டு சொன்னதான் நடந்திருக்கு. இப்போ ஒரு 3 வருஷம் கழித்து நம்ம பார்க்குறோம், இப்போ அந்த பங்குனுடைய விலை 262 இருக்குது. அதுக்கு நான் மேலே ஏறிட்டே வரல, ஒரு முறை 150 பக்கத்தில் வந்துட்டு இப்போ மறுபடியும் 262 தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்துருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எதுக்கும் ஏதாவது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாமான்னு பார்த்துக்கிடுவாங்க.
ஏன் அப்படின்னா இந்த ஐடிசி எப்படி கீழே வந்து கும்பா சாதனையை பண்ணியிருக்கு, யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா ஐடிசி கும்பாகும்னு? ஆனாலும் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஐடிசி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு காலத்தில் 450 பக்கத்தில் வந்துட்டு மறுபடி கீழே 350 ரூபா பக்கத்தில் வந்தது. இதை வச்சு தான் அந்த நண்பர் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார், நீ முடிஞ்சால் 350 ரூபா ரேஞ்சுக்கு வந்து பாரியா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த பங்கு வந்து 460 ரூபாயிலிருந்து விழ ஆரம்பிச்சது. கரெக்டாக ஒரு 350 பக்கத்தில் வந்திருக்கு. உடனே பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி ஓகே அப்போ பழைய ரேஞ்சில் வந்து அவங்க இது ஏதாவது சப்போர்ட் எடுத்துருவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக 350 ரூபா ரேஞ்சில் என்ட்ரு ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கே அல்வா கொடுத்தபடிக்கு இந்த பங்கு தற்போதைக்கு 299 ரூபாய்ன்னு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், கவனமாக இருக்கணும். அப்பப்போ லாபத்தை புக் பண்ணுவதோ அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்டுகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிகளையெல்லாம் உபயோகப்படுத்தணும். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் இந்த ஐடிசி அப்படின்ற ஷேர்னுடைய வரலாறு சொல்லுது. ரகுராம் ராஜன் அவர்கள், இவர் வந்து ஒரு பொருளாதார மேதை, நம்மளுடைய முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலையெல்லாம் ஏற்றத்தினால உலகத்திலேயே உலகளவில் வந்து பொருளாதார பிரச்சனை வரும். அதாவது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இவர் வந்துடுவார், ஆமாம் இந்தியாவில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு சிலிண்டர் கிடைக்கல, க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றம் அப்படின்றது நாவே அப்போ இந்தியா கும்பா அப்படின்றது பல பேர்த்துக்கு தெரியும். இருந்தாலும் இவர் வந்து அதை ஞாபகப்படுத்துவார், ஆமாம் இந்தியாவில் பிரச்சனை இருக்குது, இந்தியா தான் அதிகமாக அடி வாங்கும், குளோபல் உலகளவில் பொருளாதார பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்தியா தான் அதிகமாக அடி வாங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்கார். இவர் ஒரு தகவல் வந்து சொல்லக்கூடிய நேரத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் பொதுவாக நடந்திருக்கும். அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டேரிஃப் பற்றி இந்தியாவும் அமெரிக்காவுக்கும் இடையில டேரிஃப் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் டேரிஃப் வாங்கிட்டாங்க, நம்ம அதிகமாக டேரிஃப் கட்டிக்கிட்டு இருக்கோம், இதை பற்றி சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிகிட்டு இருந்தார். 10 to 20% டேரிஃப் ரேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளு வந்து 18% அப்படின்ற டேரிஃபில் வந்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது மார்க்கெட்டில் இருந்து. ஸோ இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு புறம், பட் இவர் சொல்லியிருக்கக்கூடிய டைமிங்கிலிருந்து என்ன பெரிய மாற்றம் வருது, ஒரு வேளை க்ரூட் ஆயில் $200 போகுதா அல்லது க்ரூட் ஆயில் மறுபடியும் ஒரு $60-70 போகுதா அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம அடுத்தடுத்த சில நாட்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய கும்பா பாட்டு பாடினவங்கெல்லாம் வந்து எங்கே இன்னொரு முறை பாடிக்காட்டு அப்படின்னு மட்டும் நம்ம கேட்க முடியாது ஆசையாக. ஏன் அப்படின்னா இந்த பங்கினுடைய விலை வந்து ஆல்மோஸ்ட்டு 550, அது வந்து 2016 ரேஞ்சில் போயிட்டு வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பார்ப்போம், சமீபத்தில் வந்து ஒரு 200-300 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு டீல் வந்து நடக்காமல் போனதுனால சரிவடைஞ்சு 72 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ மட்டும் ஷேர் மார்க்கெட் கோவிட் லெவலில் வந்து உழுகட்டும், அப்புறம் பாருங்கள் லாரியை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஜீல் அப்படின்ற பங்கு அப்படித்தான் வந்து உளுந்துருக்கு. கோவிட் சமயத்தில் என்ன விலை இருந்ததோ அதே விலையில் வந்து உளுந்து இருக்கு பாவம். இந்த பங்கினுடைய செய்தி என்னென்னா, சமீபத்திய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இது என்ன லாபம் செஞ்சுருந்ததா நஷ்டம் பண்ணியிருந்ததா அப்படின்னா 155 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. முதலீட்டாளரில் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வசமாக சிக்கி தான் கொண்டுருப்பாங்க போல். 24% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பெரிய ஆளு அதிகமாக 3.93 ஒன்று கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு குளோபல் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்த்திங்களா எவ்வளோ விவரம்னு, முதல்ல 38% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அதை பூரா பப்ளிக்கு கைமாற்றி விட்டு போயிட்டாங்க போல். அதில் யார் பெரிய ஆள்னா நம்ம எல்ஐசி ஒரு 4.25% இருக்குது. எழுது என் பேரை எழுதி வைங்கடாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகளும் அதில் இருக்குது. ஸோ ஜீல் அப்படின்ற ஷேர் எந்த ரேஞ்சிலிருந்து கடும் சரிவை சந்தித்தது அப்படின்ற ஒரு செய்தியில் பார்த்திங்கன்னா 350 ரூபா ரேஞ்சிலிருந்தும் 250 ரூபா ரேஞ்சிலிருந்தும் அதனுடைய சரிவு என்பது வந்திருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணக்காரங்க தான் விளையாடுறாங்க, ஆரம்பத்தில் மார்க்கெட் எப்படி ஏறிது எப்படி இறங்குது பார்த்தீங்களா, ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குது, ஸோ இதில் பணக்காரர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்றாங்க. உண்மைதாங்க, மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன், ஆப்ரேட்டர் அக்கௌண்ட்ஸு, ஆப்ரேட்டர் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய ஜார்கன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது.
அதனால் கண்டிப்பாக இதில் பணத்தை வச்சுருக்கேன், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுபோக ஹை ஸ்பீடு ட்ரேடிங் சிஸ்டம்ஸ்னு இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட்டை பணத்தாலேயே அடிக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பணம் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் என்பது நான் எந்த ஒரு விவாத மேடையாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக அடித்து பேசுவேன். இந்த தொழிலுக்கு அப்படி தான். இப்போ ஹோட்டல் தொழில்னால் அசையாமல் நின்று 50 புரோட்டானாலும் சுட்டு கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயம் வேணும். இந்த தொழிலுக்கு மேலும் 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 பணத்தை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏழை எளியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் ஆக தான் செய்யும். அதுக்குள்ளே பணக்காரர்கள் உள்ளே புகுந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயந்தான். இப்போ இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கெல்லாம் இறங்கி கிடக்குது. பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடியே எத்தனையோ முறை அந்த பங்கு கீழ் விழுகும்போது வாங்கி லாபத்துக்கு விற்று, மறுபடியும் கீழ் விழுகும்போது வாங்கி லாபத்துக்கு விற்று ஒரு 4 ரவுண்டு கடந்த 1.5 வருஷத்தில் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. அப்போ பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இது எடுத்து வச்சுருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, ஆச்சரியம் இல்லை. அப்புறம் மறுபடியும் ஒரு வேளை மேலே வர மாதிரி இருந்தால் விற்றுடுவாங்க, இல்லைன்னா கடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி கீழே போனாலும் கம்முனுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனிகளில் இந்த டெக் மஹிந்திராவும் ஒன்றா இருக்குது. இனி இது என்ன ஆகுன்றது, இதெல்லாம் ரொம்ப வால்டிலிட்டியான பங்கு. 2-3 மாதம் கழித்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். எத்தனையோ பேர் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துருப்பாங்க. அவங்க ராசிக்கு அது இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 4 முறை லாபத்தை கொடுத்துருக்கு. இனி இந்த 5ஆம் முறை இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளினுடைய செய்திகளில் இந்த டெக் மஹிந்திரா, இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் போன்ற ஷேர்கள்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்னோட இது வந்து ஒரு 25 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோங்க, 4 லட்ச ரூபா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆனால் அந்த நம்மளுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குறதுல இது ஒரு நல்ல உருப்படியான விஷயந்தான், இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் என்பது. அதை நான் அடுத்த வாரம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ரிமைண்டர் வச்சுட்டு படுத்துங்கிறோம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யணும் அப்படின்ட்டு தானே. ஸோ சில பேர் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அப்புறம் பார்த்தா மறந்துருப்பாங்க. அந்த வகையில் வந்து இன்னும் 9 நாள் தான் இருக்குது டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றதுக்கு. அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரே முடிஞ்சிடும். என்ன தலைவா பயங்கரமான அடி வாங்கியிருப்ப போல் அப்படின்ற மாதிரி பல்வேறு முக்கியமான பங்குகள், ஃபேமஸான பங்குகள்லாம் வந்து சமீபத்தில் ஒரு 6 மந்த்லோ 1 இயர்லோ அப்படின்ற மாதிரி வந்து பலவும் உளுந்திருக்கு. இனி அவனுங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னு தெரில. ஒரு உதாரணத்துக்கு ஹட்கோ அப்படின்ற ஒரு பங்கு, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்ற பங்கு, ஏற்கனவே ஒரு முறை 2025 160 ரூபாயிலிருந்து 240 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டான். அப்புறம் ஒன்றும் பெருசாக ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை. இப்போ மறுபடியும் பழைய அதே ரேட்டுக்கு வந்து உளுந்துருக்கான். ஸோ 2025 நடந்ததை 2026 பண்ணி தருமா இல்லையா அப்படின்றதான் ஒரு கேள்வி. அல்லது எவ்வளவு பெரிய மாற்றம் ப்ளஸ் சைடு கொண்டு போனானுங்களோ அதை அப்படியே கீழே மைனஸ் சைடு கொண்டு போயிடுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு பங்கு தான். அந்த பங்குமே போன 2025 என்ன பண்ணியிருக்குன்னா 60 to 120, ஆக்சுவலாக பணத்தை டபுள் பண்ணி விட்ருக்கான். ஆனால் டபுள் பண்ணி விட்டவன் போன வருஷமே பெருசாக கீழே வந்து இன்னொரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு போனதெல்லாம் கிடையாது. இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிட்டு இதுவும் இப்போ தான் கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ பல பங்குகள் வந்து என்னையா எல்லாம் அடி பயங்கரமான அடி போல் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பங்கு. இதில் இந்த எட்டர்னல் அப்படின்ற ஒரு பங்கு, ஜொமேட்டோவினுடைய பெயர் எட்டர்னல்னு மாற்றப்பட்டது. வாங்க எல்லாரும் வந்து கும்பா பாடுங்க அப்படின்ற மாதிரி 1 இயர் லோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பல பங்குகள் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி மார்ச் மாதத்துலேருந்து 8 மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது தான் அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% சம்பாரித்து கொடுத்தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது ஒரு 30-40% இறங்கியிருக்கு. அப்போ அடுத்த 6 மாதத்தில் என்ன செய்ய போகிறாய்? இந்த இறக்கத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே இறக்க போறியா, அல்லது இந்த ஏற்றத்தை கொண்டு வந்து இங்கிருந்து அப்படியே கொண்டு வர என்ன பண்ண போகிற? எது பண்ணாலும் 8 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பிரபலமான பங்குகள் 40-50% என்பது மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டாக கணிக்க தெரிஞ்சால் ஒரே வருஷத்தில் 30-40% என்பதெல்லாம் நஷ்டமும் வரலாம் லாபமும் வரலாம் அப்படின்றது தான் இது அர்த்தம்.
அது எப்படி கும்பா மார்க்கெட்டில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே மார்க்கெட் நல்லா இருந்தால் என்ன, அது நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ தான் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா அவன் இவன்லாம் 50 ரூபா ஷேரு எட்டர்னல் 50 ரூபாயில் நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால 50 ரூபாயில் இருந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் லாபத்துக்கு இந்த பங்கு திரும்பிடுச்சு. அப்புறம் பார்த்தா 50 to 300 ரூபா வரைக்கும் போனான். ஸோ இந்த மார்க்கெட் இப்போ இல்லை, இப்போ இருக்கிறது கும்பா மார்க்கெட். அந்த கும்பா மார்க்கெட்லேயும் லாபம் செய்யக்கூடிய பங்குகள் ஒரு 40-50% ஏறி இறங்குறான் ஒரு வருஷத்தில் என்பது பயங்கரமான விஷயம். அதை நம்மளுக்கு கரெக்டாக பிடிக்க தெரிஞ்சாவே பெரிய ஆளுக்கு தான். அதில் பாருங்கள் நண்பர்களே, இன்னொரு செய்தி என்னென்னா, பாலிசி பஜார் அப்படின்ற பங்கும் ஒரு முன்னணி பங்கு தான். அவனு வந்து ப்ராஃபிட் பண்ணதுனால இந்த பங்கை வந்து 2200 வரைக்கும் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. போன வருஷம் இதே இடத்துலேருந்து இந்த பங்கு 1400 to 2000 வரைக்கும் ஒரு ரவுண்டு போனான். இப்போ அதே பங்கு இப்போ மறுபடியும் அதே 1500 ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் இனி அடுத்த தடவை என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் நம்ம இப்படி 40-50% லாபத்தை புக் பண்ணுறதே பெரிய இமாலய சாதனை. இத்தனைக்கும் அவன்லாம் 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கையில், கும்பாக்களையெல்லாம் சும்மா முரட்டு அடித்து சாதனை இவங்கள மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பேர்த்த காட்டுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சீனிவாசன் சார் அவர்கள் இருக்கார், அவர் அப்பப்போ கமெண்ட் போடுவார். பட் வெகு சில மக்கள் தான். இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் வந்து லோகேஷ் அப்படின்றவர் ட்ரைடண்ட் அப்படின்ற பங்கில் நான் 300% பிடிச்சி வச்சுருக்கேன், கரூர் வைசியா பேங்க்கில் 250% லாபத்தை பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்றார். இவரை மாதிரி ஒரு 10 பேர்த்த காட்டுங்க பார்ப்போம். இன்னொரு நண்பர், நான் டாடா ஸ்டீலில் 120% லாபம் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்னொரு நண்பர் வந்து குப்பிட் அப்படின்ற ஷேர் வந்து டோட்டலாக எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இளஞ்செழியன் இதை வந்து தஞ்சாவூர் கல்வெட்டிலே வைக்கிற மாதிரி தான். வெறும் 10 ஷேர் தாங்க நான் வாங்கினேன் 2023 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஆக்ஷனு போனஸு அப்படி இப்படின்னு கொடுத்து 10 ஷேரை 200 ஷேர் பண்ணி விட்டாங்க. டக்குன்னு நான் ஒரு 100 ஷேரை கொடுத்து விட்டேன். அதனால் வந்து எனக்கு போட்ட பணம் திரும்பி வந்துடுச்சு. மீதி கையிலிருந்த ஒரு 100 ஷேர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 500 ஷேராக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மறுபடியும் இன்னும் 40,000 ரூபா மதிப்புள்ள ஷேர் இருக்குது. அத்தனையுமே இலவசமான பங்குகள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ நம்மெல்லாம் இந்தளவுக்கு மிகப்பெரிய பொறுமைசாலிகளாக இருந்து பிடிக்க முடியினாலும் அசால்ட்டாக இவனுங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 40%, 30%ன்னு பல்வேறு பங்குகள் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி என்பது போல் சுற்றிக்கிட்டு இருக்குது. மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும், மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும், அல்லது கீழே இறங்கிட்டு போகிறதும், அல்லது மேலே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையை வந்து கரெக்டாக இன்ட்ராடேலேயே பிடிக்க தெரிஞ்சாலோ, அல்லது ஒரு வாரம் டு 2 வாரம் ஸ்விங் ட்ரேடிங்கில் பிடிக்க தெரிஞ்சாலோ, அல்லது ஷார்ட் டைம் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை பிடிக்க தெரிஞ்சாலோ, அல்லது லாங் டேர்ம் இவங்கள மாதிரி 200%, 400% பிடிக்க தெரிஞ்சாலோ ஷேர் மார்க்கெட் உங்கள் கைவசம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.